ஓட்டரசியல்ல இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிற தலைவர்கள், இனி செய்யறேன்னு சொல்ற தலைவர்களை விட விஜய் அப்படி என்ன வந்து செஞ்சிட்டு போறாரு? இதுவரைக்கும் செய்த தலைவர்களினுடைய கொள்கைகள், அவர்கள் சொல்ற மேடையில் சொல்ற விஷயங்களுக்கும், நடைமுறையில் அவங்க செய்ததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மாதேஷ் பிரதர், உங்க வீடுகள் வருமான்னு தெரியல. காலையில இடியாப்பம் வண்டி ஒன்று போகும். ஆசையா வாங்கலாம், வெளில வந்தா வண்டி போயிடும். சத்தம் மட்டும் தான் இருக்கும். 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி சொன்னாரு. என்கிட்ட ஆதாரமே இருக்கு. அவர் சொன்னாரு, 500 ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டர் தரப்படும். இடியாப்போ போயிருச்சு. எவ்வளோக்கு வாங்குறீங்க எல்பிஜி? 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும். இடியாப்போ போயிருச்சு. பெட்ரோல் ஏறலிங்க. கேட்டேன், வயிறு எரியுதுங்க. இவர் சொன்னாருன்னு நம்பி, நல்லா படித்தவங்க அந்த அம்மா, பாவம் கனிமொழி அக்கா எம்பி, அவங்க மேடையில் மைக்கு பிடிச்சி சொன்னாங்க, 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும், 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தரப்படும். 2025 போய் இதை மறுபடியும் அவங்க சொல்லும்போது மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அவங்க இது வரைக்கும் பேசுனது ஒன்று, செஞ்சது ஒன்று. விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், இளைஞர்கள் கடன் முடித்து வைக்கப்படும், நீட் எக்ஸாம் முடித்து வைக்கப்படும். இப்போ மக்கள் சொல்றாங்க 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். அவங்க சொன்னது ஒன்று, எதையுமே 500 சில்லற வாக்குறுதியை அள்ளி விட்டாங்க. வா, அதுல இவருக்கே குழப்பம். 90% நிறைய செய்து விட்டோம், 85, 92, இன்னைக்கு வரைக்கும் அவரே ஒரு முடிவுக்கு வரல. எவ்வளவு தாண்டா செஞ்சிருக்கோம், உண்மையை சொல்லுங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாப்ல.